துளாராசி சித்திரை நட்சத்திரம். ஸோ ஒர்க்கு இல்ல பிசினஸ், ஃபேமிலி அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு. இப்ப வந்து துளாராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது வந்து, உங்களுக்கு ஏன் இப்ப வேலை கிடைக்கல? அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா கிரக நிலைகள்லாம் டோட்டலாவே மாறிருச்சு. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. ஆனா நமக்கு ஒண்ணும் சரியா அமையல அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேலை, இந்த பிசினஸ்ன்னு வரும்போது வந்து, நம்ம அதீதமா எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும். ஸோ அதுதான் ஒண்ணு. அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு வந்து நம்ம 15/7 இருக்கிறோம். ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு உங்களோட அதிபதி சுக்கிரன் வந்து ராசிக்கு 8ல மறையறாரு. அதான் துலா ராசிக்கு பெரிய அடி. அப்ப இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பெயர்ச்சி ஆகி, அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 9ல பாக்கிய ஸ்தானத்துல சுக்கிரன் வருவார். இவர் ஒருவர் தான் உங்கள வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு உங்கள டோட்டலாவே அப்டேட் பண்ண போறாரு. அப்ப ராசிக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்துல வந்து 1 மாசம், ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்துல 1 மாசம், ராசிக்கு 11ல லாபாதிபதி ஸ்தானத்துல சுக்கிரன் 1 மாசம் அப்படின்னு அடுத்த 3 மாசத்துக்கு எக்ஸாம்பிள் இந்த ஜூலை மாசத்தை டோட்டலாவே விட்டுருங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை இவர் உண்டு பண்ணுவாரு. அப்படி அது நல்ல வேலையா இருந்துச்சுன்னா அப்படியே டிராவல் பண்ணிருங்க. ஒருவேளை அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு, நான் வந்து பேசாம வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன் பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஒரு பேஸ் உங்களுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அதை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 3 மாசத்துக்குள்ள நீங்கள் வந்து உங்க தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை செட்டப் பண்றதுக்குரிய விஷயத்தை இந்த சுக்கிர பகவான் அடுத்த 3 மாசம் வழங்குவார். அப்ப இன்னைக்கு வந்து ஜூலை, இந்த ஜூலை மாசத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிக்கப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதனால உழைத்தால் உழைப்புக்கேற்ற உங்களுக்கு உயர்வு வருமானம் இருக்க போகுது. அதுக்குரிய பலன்களும் இந்த துலா ராசிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசத்தை, அடுத்த மாசத்தை, அதுக்கடுத்த மாசத்தை. சரிங்களா?